ஒரு சின்ன வயசுல இருக்கிறவங்க மாசம் மாசம் அவங்களோட எக்ஸ் வந்து மென்சஸ்ல வேஸ்டா தான் போகுது. ஒரு மாசம் வந்து 10லேருந்து 15 எக் ஒவ்வொரு சைடு ஓவரியிலும் வரும். மினிமம் 8 எக்காவது ஒரு சைடு ஓவரியிலும் வரும். 8ம் 2 சைடுல இருக்கிறதும் வளராது. ஏதாவது ஒண்ணு தான் வளரும். மிச்சம் எல்லாம் மென்சஸ்ல ஆகும்போது கரைஞ்சு வெளியில போயிடுது. இப்ப இந்த மாசம் மாசம் வளர எக் உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா வேஸ்டா தான் போகுது. அத ஒரே ஒரு மாசம் நீங்க நம்மளோட லா படி ஒரு பெண்மணி ஒரு தடவை தான் எக் டொனேஷன் பண்ணலாம். அப்போ ஒரே ஒரு தடவை இன்னொரு பொண்ணுக்கு அந்த எக் டொனேஷன் நீங்க பண்ணீங்கன்னா அந்த உங்களால ஒருத்தவங்களோட ஒரு பெண்ணோட ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிடுது. இது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. 10 டேஸ் இன்சுலின் சிரிஞ்சில் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி மைல்ட் டோஸ் இன்ஜெக்ஷன்ஸ் தான் போடுவோம். மயக்கம் கொடுத்து அடிவழியா இந்த எக் எடுத்துடலாம். அதுக்கு வந்து லாப்ரோஸ்கோப்பியோ ஒரு பெரிய சர்ஜரியோ கிடையாது. காலையில அட்மிட் ஆனா 2-3 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போயிடலாம். தே ஆர் விஐபி பேஷன்ஸ் பிகாஸ் அவங்களுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, இன்னொரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக வராங்க. ஸோ நீங்க எக் டொனேஷன் பண்ணலான்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல நெய்பர்ல இருக்க ஃபர்டிலிட்டி சென்டர்லயோ நீங்க போய் டொனேட் பண்ணலாம். இதனால ஒரு பொண்ணோட லைஃப்ல வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம், ஒரு மிராக்கிள் நடக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க. 35 வயசுக்கு மேல இருக்கவங்க எக் டொனேஷன் பண்ணா எக்கோட குவாலிட்டி நல்லா இருக்காதுன்றதுக்காக வேண்டாம்னு சொல்லிடுறோம். 23 வயசு கம்மியா இருக்கிறவங்க எக் டொனேஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப சின்ன வயசு. 23 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எக் டொனேஷன் பண்ணலாம். பி அவேர் ஆஃப் வாட் இஸ் எக் டொனேஷன். ஹெல்ப் விமென் டு அட்டைன் their motherhood.